ரணிலுக்கு மீண்டும் கொடிப்பாலம். ஐதேகவுக்குள் குளறுபடி, வத்தி வைக்கிறது ஜேவிபி. The leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම. ரணிலுக்கு மீண்டும் கொடிப்பாலம். ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகளுக்குள்ளே நாளுக்கு நாள் அதிகார பொறாமைகள் மற்றும் காலிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. தற்போது அரசாங்கத்துக்குள்ளேயும் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளன. மொட்டு கட்சியின் நாமல் தரப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை தூண்டிவிட்டு ஊடகங்களுக்கு அறிக்கைகளை அனுப்பிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஜனாதிபதி ரணிலின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இதற்கிடையில் பெசிலும் ரணிலும் இரவிரவாக சந்தித்து ரகசிய கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றனர். கடந்த 13ஆம் திகதி இரவும் பெசில் மற்றும் ரணிலுக்கிடையில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெஜட் வீதியில் உள்ள வீட்டிலேயே அந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. பெசில் மாத்திரமன்றி பிரதமர் தினேஷ் நிமல் சிறிபாலடி சில்வா, மஹிந்தானந்த அழுத்தமகே, திரான் அலஸ், காஞ்சனா விஜயசேகர, மனுஷா நாணயக்கார உள்ளிட்ட அமைச்சர்கள் எம்பிக்கள் சிலரும் அக்கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர் பிரசன்ன வெளிநாட்டு விஜயமொன்றை மேற்கொண்டிருந்ததால் அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவும் அவ்விடத்தில் இருந்துள்ளார். மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்துடன் பெசில் அங்கு வந்துள்ளார். அங்கு விசேட பிரதிநிதிகள் இருவரும் இருந்துள்ளனர். சோஷல் மீடியா பிரசன்டேஷன் ஒன்றை நடத்துவதற்காக அவர்களை அமைச்சர் மனுஷ நாணயக்கார அழைத்து வந்துள்ளார். இராஜ் வீரரத்ன, சுசார தினால் ஆகியோரும் அவ்விடத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ரணிலை வெற்றி பெறச் செய்யும் சோசியல் மீடியா வேலையாக அது அமைந்துள்ளது. அவர்கள் அனைவரும் அதற்கு இணங்கியுள்ளனர். இரவு நேர விருந்தபசாரத்துடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அவசர பொதுத் தேர்தல் ஒன்றை நடத்துவதன் அவசியம் மற்றும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் அங்கு பேசப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தல் ஒன்றை நடத்துமாறு பெசில் ராஜபக்ஷ முன்வைத்த யோசனைக்கு ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து சாதகமான பதில் எதுவும் கிடைத்திருக்கவில்லை. அதனால் பெசில் அந்த விடயத்தை பற்றி மீண்டும் பேசவில்லை என்று கூறப்படுகிறது. நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று மோல்ட் விஸ்கி ஷாட் ஒன்றை எடுத்துக்கொண்டு பெசிலிடம் ரணில் கூறியிருக்கிறார். அதன் பின்னர் பிரச்சார பணிகளுக்கு மொட்டு கட்சியின் ஆதரவை பெற்றுக் கொள்வது தொடர்பில் அங்கு தொடர்ந்து பேசப்பட்டுள்ளது. நான் வெள்ளிக்கிழமையன்று பாலிக்கு செல்கிறேன், மீண்டும் வியாழக்கிழமை சந்திப்போம் என்று அங்கிருந்தவர்களுக்கு ரணில் கூறியுள்ளார். அப்போது லன்சா தரப்பையும் அன்றைய தினம் வரச் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று பெசில் கூறியுள்ளார். ஆம், அன்று அனுர யாப்பாவும் வருவார் என்று ரணில் தெரிவித்துள்ளார். கிடைத்துள்ள தகவல்களின்படி திங்கட்கிழமை நடைபெற்ற அந்த விருந்தபசாரத்துக்கு லன்சா மற்றும் அனுர யாப்பா தரப்புக்கும் ரணில் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் லன்சா தரப்பு அதனை மறுத்துள்ளது. ஜனாதிபதி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மொட்டு கட்சியின் வாக்குகள் அவசியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த ராஜபக்ஷர்களுடன் மேடையேறினால் தலைவர் ரணில் புறக்கணிக்கப்படுவார். நாங்கள் கால நிலவரம் பற்றி அறிந்ததால்தான் இதை கூறுகிறோம். நான் இன்று சொன்னேன் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் இவ்வாறான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. ராஜபக்ஷர்கள் வரும் மேடை பக்கம் கூட நாங்கள் வரமாட்டோம் என்று ரணிலுக்கு நெருங்கிய அதிகாரி ஒருவரிடம் நிமல் லென்சா கூறியுள்ளார். பெசில் ரணில் கலந்துரையாடல் பற்றி லென்சாவின் புதிய கூட்டணியின் உறுப்பினர்கள் மாத்திரமன்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிறிபால தரப்பு முக்கியஸ்தர்களும் அதிருப்தியில் உள்ளனர். அந்த இரண்டு குழுக்களையும் சேர்ந்த சுமார் 14 எம்பிக்கள் 14 பேர் அடுத்த நாள் காலை தலவத்துகொடா பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் சந்தித்துள்ளனர். காலை உணவு வேளையை உட்கொண்டு கொண்டே பெசிலின் ஆக்கிரமிப்பு பற்றி அவர்கள் தொடர்ந்து பேசியுள்ளனர். ராஜபக்ஷர்கள் மீண்டும் நுழைய பார்த்தால் நாம் வேறு வழி ஒன்றை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் என அங்கிருந்த சிலர் கூறியுள்ளனர். இருப்பினும் லன்சா அப்போது நிலைமையை சமாளித்துள்ளார். ரணில் வெளிநாடு சென்று திரும்பியதும் எமக்கென்று தனியான கலந்துரையாடல் ஒன்றை கேட்டு இது பற்றி பேசுவோம் என்று கூறியுள்ளார். திங்கட்கிழமையன்று பாராளுமன்றத்திலும் அரசாங்கத்தின் இந்த பிரச்சனை பற்றி பேசப்பட்டுள்ளது. மஹிந்தவின் பக்கமா அல்லது ரணிலின் பக்கமா காஞ்சன இருக்கிறார் என்று எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மன் கிரியல்ல கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் காஞ்சன, மறுசீரமைப்பு வேண்டாம் என்று மகிந்த கூறவில்லை என்றார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை நிறுத்துமாறு அல்லது ஒத்திவைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒருபோதும் கூறவில்லை என்று மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கூறினார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு பணிகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் மின்சக்தி அமைச்சரால் பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது.
மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அரச நிறுவனங்களின் மறுசீரமைப்பை ஒத்திவைக்குமாறு கோரவில்லை. அரச நிறுவனங்களின் விற்பனையை ஒத்திவைக்குமாறுதான் அவர் கோரியிருக்கிறார். மின்சார சபையை விற்கும் எண்ணம் எமக்கு இல்லை. மின்சார சபையின் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் காஞ்சன மேலும் கூறினார். அரச சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டாம் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றில் கோரப்பட்டிருந்தது. இது தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மன் கிரியல்லவினால் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடனா அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுடனா அமைச்சர் விஜயசேகர இருக்கிறார் என்று சபையில் தெளிவுபடுத்த வேண்டும் என கிரியல்ல எம்பியினால் கூறப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். இதற்கிடையில் தலசின் சுதந்திர கூட்டணி உறுப்பினரான பேராசிரியர் ஷரித்த ஹேரத் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன், அதை மதிக்கிறேன். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தற்போது முன்னெடுத்து வரும் தனியார்மயமாக்கல் வேலை திட்டங்கள் அனைத்தையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியே ஆமோதித்துள்ளது. அவ்வாறு அவர்கள் ஆமோதிப்பதை நிறுத்தாமல் மறுசீரமைப்பு என்ற தொனியில் குரோனிசம் செய்யப்படுவதை நிறுத்த முடியாது என்று ஷரித்த எம்பி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களை பார்க்கும்போது எதிர்வரும் நாட்களில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எழுமோ என்ற யோசனைதான் வருகிறது. எவ்வாறாயினும் நாட்டில் ஏற்பட்டிருந்த பொருளாதார பிரச்சனையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சீராக்கியதை போன்று கூட்டணிகளை அமைத்துக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாவதற்கும் பாரிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டிய நிலைமையில்தான் ஜனாதிபதி இருக்கிறார். இல்லாவிட்டால் மீண்டும் கொடிப்பாலத்தில் பயணிக்க வேண்டிய நிலைமைதான் ஏற்படும். இதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாயின் அதற்கு தைரியமும் பொறுமையும் மிக மிக அவசியம். அவை இல்லாவிடின் மீண்டும் அதல பாதாளம்தான். ஐதேகவுக்குள் குளறுபடி வத்திவைக்கிறது ஜேவிபி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்னதான் சொன்னாலும் திடீர் பொது தேர்தல் தொடர்பில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களைப் போன்றே எதிர்க்கட்சியினருக்கும் பெரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு பசில் ராஜபக்சவினால் தொடர்ந்து ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இறுதியாக நடைபெற்ற கலந்துரையாடலின் போதும் அவர் அதனைத்தான் வலியுறுத்தியிருந்தார். மொட்டு கட்சியின் நிறுவனரான பசில் ராஜபக்ஷவின் நிலைப்பாட்டுக்கு அடிபணிந்து பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் ஒன்றை நடத்தும் எண்ணம் ஜனாதிபதிக்கு உள்ளதா என்று அரசியல்வாதிகள் பலரும் சந்தேகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். முதலில் எந்த தேர்தலை நடத்துவதென்ற இரட்டை நிலைப்பாட்டில்தான் அரசாங்கத்தில் பலரும் இருக்கின்றனர். இந்த விடயத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பெரியவர் ஒருவரும் ஃபுல் கன்ஃபியூஷனில் இருக்கிறாராம். ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமானவர்கள் பலரும் தனித்தனியே தங்களுடைய தனிப்பட்ட சொரூபத்தை வெளிப்படுத்தி பிரச்சார பணிகளை முன்னெடுத்து வருகின்றமையே இந்த சந்தேகத்துக்கு பிரதான காரணமாகியுள்ளது. பசில் ராஜபக்ஷ தரப்பினர் கடந்த வாரம் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார பணிகளை ஆரம்பித்தனர். ருவான் விஜயவர்தன, அகிலவிராஜ் காரியவசம், ரவி கருணாநாயக்க, சாகல ரத்நாயக்க ஆகியோர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பிருந்தே தங்களுடைய சொரூபத்தை வெளிக்காட்டி பிரச்சார பணிகளை ஆரம்பித்திருக்கின்றனர். சர்வதேச அன்னையர் தினத்தையொட்டி பாரிய பிரச்சார பணியொன்றை சாகல ரத்நாயக்க முன்னெடுத்திருந்தார். அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் ஒன்றை நடத்துவதுதான் இதற்கான காரணமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சியின் எம்பிக்கள் சிலர் பாராளுமன்ற சிற்றுண்டு சாலையில் அமர்ந்து இதை பற்றி பேசியுள்ளனர். அரசியல்வாதிகள் பலரும் சர்வதேச அன்னையர் தினத்தையொட்டி சமூக வலைதளங்கள் ஊடாக பல்வேறு பதிவுகளை முன்வைத்திருந்தனர். சாகல ரத்நாயக்கவினால் பதிவு செய்யப்பட்டிருந்த தாயை மீண்டும் வாசிப்போம், அவரை முறையாக பாராட்டுவோம் என்ற பதிவு பற்றி பலரும் பேசியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் முதல் வரிசை தலைவர்கள் பலருக்கும் சவால் விடுக்கும் வகையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு ஆலோசகரான சாகல ரத்நாயக்க தற்போது தனியாக அவரது பிரச்சார வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகிறார் என ஜேவிபியினரால் நடத்தப்படும் லங்கா ட்ரூத் இணையதளத்தில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது அவ்வாறான வேலை திட்டங்கள் பலவும் கடத்துக்கு வந்துள்ளன. அதன் புதிய வேலை திட்டமாகத்தான் சர்வதேச அன்னையர் தினத்தையொட்டி சமூக வலைதளங்களில் பிரச்சார வேலை திட்டங்கள் பலவும் முன்னெடுக்கப்பட்டன. சந்தோஷமான அன்னையர் தின வாழ்த்துக்கள் என்று சாகல ரத்நாயக்கவினால் வெளியிடப்பட்டிருந்த பதிவு பலரையும் உறுத்த ஆரம்பித்திருக்கிறது. ஐதேக உறுப்பினர்களான ருவன் விஜயவர்தன, அகிலவிராஜ் காரியவசம், ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட தரப்பினரும் இவ்வாறான பிரச்சார வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் என்று லங்கா ட்ரூத் இணையதளம் செய்து வெளியிட்டுள்ளது. அதாவது அரசியல் எதிரியான ஜேவிபினருக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள மாற்றம் விளங்கி இருக்கிறதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை குழப்புவதற்காக இவ்வாறான வதந்திகளை பரப்புகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. எவ்வாறாயினும் அந்த செய்திகள் தொடர்பிலும் சற்று கவனம் இருப்பதுதான் நல்லது.